நம்முடைய நல்வாழ்வுக்காக தேவன் இந்த உலகத்திலே பல ஆவிக்குரிய விதிமுறைகளை உண்டாக்கி வைத்திருக்கிறார். கர்த்தர் எப்படி செயல்படுவார்னே தெரியல, அவர் எப்போ வேணாலும் எதை வேணாலும் செய்வார் என்று மக்கள் பரவலாய் நம்பிக்கொண்டிருக்கும் பொழுது, வேதம் எப்படி போதிக்கிறது என்றால், தேவன் சில விதிமுறைகளை உண்டாக்கி மனிதனுடைய நல்வாழ்வுக்காக அந்த விதிமுறைகளின்படி தான் கர்த்தரே செயல்படுகிறார். அவர் எப்படி செயல்படுவார்னே தெரியலன்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. விதிமுறைகளை கற்றுக்கொண்டால், இந்த விதிமுறைகளின்படி நாம் இயங்கும் பொழுது தேவன் அவர் தானாகவே தன்னை இந்த விதிமுறைகளுக்கு உட்படுத்தி கொண்டார். ஆகவே தேவன் எப்படி செயல்படுவார்னு வார்த்தையை பார்த்தால் கண்டுபிடிக்கலாம், வேதத்தை பார்த்து கண்டுபிடிக்கலாம். அப்படி அவர் நியமித்து வைத்திருக்கிற விதிமுறைகளில் ரொம்ப முக்கியமான ஒரு விதிமுறை தான், கோட்பாடு தான் விசுவாசம் என்கிற விதிமுறை. அது ஒரு ஒரு உபதேசம், ஒரு டாக்ட்ரின் அல்ல, இட்ஸ் அ லா. ஸோ அந்த விதிமுறையில் இந்த விசுவாசம் எப்படி செயல்படுகிறது, அல்லது இந்த விசுவாசத்தை நாம் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்கிற பல காரியங்களை மார்க் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், டீச் பண்ணுகிறார். அதை பேசிவிட்டு அதனுடைய கண்டினியூவேஷனாக, அதனுடைய தொடர்ச்சியாக 24ஆம் வசனத்தில் ஜெபத்தை குறித்து பேசுகிறார். விசுவாசத்தை குறித்து பேசி ஜெபத்தை குறித்து பேசுகிறார். ஏன்னா விசுவாசத்தையும் ஜெபத்தையும் பிரிக்க முடியாது. இந்த பூமியில் உள்ள நம்முடைய வாழ்வை பொறுத்தளவில் ஜெபம் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஜெபம் இல்லாமல் தேவனிடத்தில் எதையுமே நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம கேட்காம பரலோகம் எதையுமே நமக்கு கொடுக்காது. அப்படி அது ஒரு லா, அப்படி ஒரு சிஸ்டத்தை கர்த்தர் செட் பண்ணி வச்சுருக்கிறார். மனுஷன் கேட்கணும். பரலோகத்தில் நம்ம போன பிறகு பரலோகத்தில் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எதுவும் கேட்க வேண்டியது, நம்ம கேட்காமலே எல்லாமே கிடைக்கும், எல்லாமே அங்கே கிடைக்கும். இங்கே ஜெபிக்காமல் ஒன்றும் நடக்காது, ஜெபிக்காமல் ஒன்றும் கிடைக்காது. இப்போது ஜெபிக்கணும்னா, விசுவாசிக்கலைன்னா ஜெபிக்க முடியாது. ஜெபிக்காமல் ஒன்றும் கிடைக்காது, விசுவாசிக்காமல் ஜெபிக்க முடியாது. இவைகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை. அதனால தான் விசுவாசத்தை குறித்த கடவுள் பேசிட்டு ஜெபத்தை அங்கே கொண்டு வருகிறார். இப்போ இந்த ஜெபத்தை அவர் சொல்லும் பொழுது இதுக்குள்ளே ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு லா, ஒரு விதியை அவர் வைக்கிறார். பாருங்க, 24ஆவது வசனம், மார்க் 11:24. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்று கொண்டோம் என்று விசுவாசியுங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு லா. பெற்று கொண்டோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். இது மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. இது அநேகர் இதை எப்படி என் கையில் பார்க்காம, என் கையில் தொடாமல் நான் எப்படி அதை பெற்றுக்கொண்டேன்னு விசுவாசிக்கிறது அப்படின்றாங்க. நீங்கள் கண்ணையும் பார்த்து கையில் தொட்டுட்டிங்கன்னா விசுவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அதை கண்ணில் பார்க்கல, கையில் தொடலை, அதனால தான் விசுவாசிக்கணும். ஆனால் பெற்றுக்கொண்டேன்னு விசுவாசிக்கணும். எங்கே பெற்றுக்கொண்டிருக்கிறோம்? ஆவி உலகத்திலே நாம் பெற்றுக்கொண்டோம், ஆவிக்குரிய உலகத்திலே நாம் பெற்றுக்கொண்டோம். இன்னும் அது சரீர உலகத்துக்குள்ளே வரல, காணப்படுகிற உலகத்துக்குள்ளே வரல. நன்றாய் கவனிங்கள், நம்ம 2 உலகங்களின் நடுவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மறந்துடக்கூடாது. காணப்படுகிற உலகம், காணப்படாத உலகம். சரீர உலகம், ஆவிக்குரிய உலகம். இந்த சரீர உலகத்தை விட ஆவிக்குரிய உலகம் மகா பெரியது, பல மடங்கு அது பெரியது, நம்முடைய கற்பனைக்கு எட்டாதது. ஆகவே அந்த உலகத்தில் எப்படி காரியங்கள் நடக்கிறது என்பதை இந்த தேவனுடைய வார்த்தையை வச்சு தான் நம்ம புரிஞ்சுக்கிட முடியும். தேவன் எப்படி செயல்படுகிறார், ஆவிகளின் பிதாவாக இருக்கிற தேவன், ஆவியாக இருக்கிற தேவன், அவர் எப்படி கிரியை செய்கிறார் என்பதை வார்த்தையின் மூலமாகத்தான் நாம் கற்றுக்கொள்ள முடியும். இந்த வார்த்தையில் அவர் சொல்லி வச்சிருக்கிறார். நீங்கள் வாயை திறந்து கேட்ட உடனே ஆவி உலகத்தில் அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. இட் ஹஸ் பின் கிராண்டட்.
அதை நீங்கள் விசுவாசிங்க. விசுவாசித்தால் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு சரீர உலகத்தில், காணப்படுகிற உலகத்தில் உங்கள் கண்ணு பார்க்குற மாதிரி, கை தொடுற மாதிரி அது உங்களுக்கு உண்டாகும். இப்போது இந்த கடைசியாக இன்னைக்கு இந்த ஒரு காரியத்தை சொல்லி நான் இந்த விசுவாசம் என்கிற பிரமாணத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். அது என்னவென்றால், உண்மையாகவே நம்ம கேட்டதை பெற்றுக்கொண்டோம் என்று நம்ம உண்மையிலேயே விசுவாசிக்கிறோம், மனதார அதை நம்புகிறோன்னா, நம்ம உடனே நம்முடைய மனதும் நம்முடைய வாயும் கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கும், கர்த்தருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிக்கும். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இதுதான் சைன், இதுதான் உண்மையிலேயே ஆவி உலகத்திலே கர்த்தர் எனக்கு கொடுத்து விட்டார் என்று விசுவாசிக்கிற மனிதனுடைய அடையாளம் என்னன்னா, அவன் துதிக்கிற, நன்றி செலுத்துகிற மனிதனாக இருப்பான். அதுக்கப்புறம் அவனுடைய ஜெபத்தினுடைய பெரும் பகுதி துதியாய் மாறும். ஜெபத்தினுடைய பெரும் பகுதி நன்றியாய் மாறும். நன்றி பாடலும் துதி பாடலும் அப்படியே உள்ள இருந்து வெடித்து கிளம்பும். ஏன்னா கர்த்தர் நான் கேட்டதை எனக்கு கொடுத்து விட்டார். எப்போ நான் பார்ப்பேன், எப்போ என் கண்ணில் பார்ப்பேன், எப்போ என் கையில் தொடுவேன், அது எனக்கு தெரியாது. ஆனால் நான் கேட்ட உடனே ஆவி உலகத்திலே கர்த்தர் எனக்கு அதை கொடுத்து விட்டார். இப்போது போன மெசேஜில் அதைத்தான் நான் சொன்னேன். கடந்த செய்தியில் தேவனை பொறுத்தளவில் கொடுத்துட்டார். ஒப்பு கொடுத்தேன். இந்த பழைய ஏற்பாட்டில் லாங்குவேஜே அப்படி தான் கர்த்தர் செட் பண்ணார். ஒப்பு கொடுத்தேன். அவரை பொறுத்தளவில் ஒப்பு கொடுத்துட்டார், கிராண்டட். ஆவி உலகத்தை பொறுத்தளவில் அதுதான் நிஜம். அது இந்த சரீர உலகத்துக்கு ஆவி உலகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற, ஆவி உலகத்திலே நிஜமாக இருக்கிற, ஆவி உலகத்திலே ரியாலிட்டியாக இருக்கிற அந்த நன்மைகள், அது ஒருவேளை உங்களுடைய சுகமாக இருக்கலாம், அது ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்பாக இருக்கலாம், கணவனுடைய ரட்சிப்பாக இருக்கலாம், அல்லது நீங்கள் எதிர்பார்க்கிற சில பொருளாதார நன்மைகளாக இருக்கலாம், கடன் தீர்க்கப்பட வேண்டியதாக இருக்கலாம். வாட் எவர் இட் மே பி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை கர்த்தரிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறீர்கள், எதை தேவனிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறீர்களோ, தேவன்தான் இதை செய்ய முடியும் என்று தேவனிடத்தில் எதிர்பார்க்கிற எதுவாக இருந்தாலும், நீங்கள் அதை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனிடத்தில் உண்மையாய் கேட்டிருப்பீர்களானால், ஆவி உலகத்திலே அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. இப்போ அந்த ஆவி உலகத்திலே, ஆவிக்குரிய உலகத்திலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நன்மைகளை சரீர உலகத்துக்குள்ளே கொண்டு வரணுமே. ஆவி உலகத்திலிருந்து நமக்கு என்ன பிரயோஜனம்? ஆவி உலகத்தில் நமக்கு தேவை, சரீர உலகத்தில் தேவை, காணப்படுகிற உலகத்தில் தேவை. ஆவிக்குரிய உலகத்திலிருந்து பிரயோஜனம் கிடையாது. இப்போ அந்த ஆவிக்குரிய உலகத்திலிருந்து அதை சரீர உலகத்துக்குள்ளே, காணப்படுகிற உலகத்துக்குள்ளே, நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வருவதற்கு நமக்கு உதவி செய்வது தான் துதி, நன்றி, பிரைஸ் அண்ட் தேங்க்ஸ் கிவிங். இதை ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய மக்கள், வெளிப்பாடு பெற்றவர்கள் இதை புரிந்து வைத்திருக்கிறார்கள். இது அவர்கள் நல்ல இந்த வெளிச்சத்தை பெற்றிருக்கிறார்கள். அதனால் அப்படிப்பட்ட மக்களுடைய வாயில் எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிற துதி, கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு பழக்கம், அந்த வாயே துதிக்கிற வாயாக மாறிடுச்சு. அந்த வாயே நன்றி செலுத்துகிற வாயாக பழக்கிட்டாங்க. ஒவ்வொருவரும் அப்படி பழக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். நீங்களும் நாங்களும் இந்த இடத்துக்கு வரணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சங்கீதக்காரன் சொல்கிறா பாருங்க, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். இவங்களுக்கு என்னன்னா, கர்த்தர் எனக்கு தேவையான எல்லாவற்றையும் ஏற்கனவே, அதுவும் புதிய ஏற்பாட்டில் கல்வாரி சிலுவையின் மூலமாக, இரத்தம் சிந்தினதன் மூலமாக, அவர் ஜீவனை கொடுத்ததன் மூலமாக எல்லாவற்றையும் ஏற்கனவே எனக்கு கொடுத்து விட்டார், செய்து விட்டார் என்கிற
ஆழமான ஒரு பார்வை, ஆவிக்குரிய பார்வை. பாருங்க, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதற்கு, ஸ்பிரிச்சுவல் growth ஒரு நபருக்குள்ளே உண்டாகிறதுக்கு, ஒரு நபர் ஆவிக்குரியவராய் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு, இந்த துதி, the attitude of gratitude, நன்றியின் மனப்பான்மை, நன்றியின் உணர்வு, அதை எந்த மனிதன் உள்ளத்தில் வளர்த்து கொள்கிறானோ, எந்த மனிதன் அதை வாயில் திரும்ப திரும்ப போகும்போதும் வரும்போதும் கர்த்தரை துதிக்கிற, கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு மனிதனாக இருக்கிறானோ, அந்த அளவு அவன் ஆவிக்குரிய ஜீவியத்திலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு முதிர்ச்சியான இடத்துக்கு அந்த நபர் வருகிறான். இந்த நன்றியும் துதியும் என்ன செய்து அப்படின்னா, ஆவி உலகத்திலே இந்த நபருக்கென்று, இந்த மனிதனுக்கென்று கர்த்தர் ஏற்கனவே கொடுத்து வைத்திருக்கிற, சம்பாதித்து வைத்திருக்கிற நன்மைகளை ஆவிக்குரிய உலகத்திலிருந்து சரீர உலகத்துக்கு அது கொண்டு வருகிறது. அதனால தான் ஜெபிக்க சொல்லும் பொழுது, பவுல் கூட ஜெபத்தை குறித்து சொல்லும் பொழுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் ஸ்தோத்திரத்தோடே கூடிய உங்கள் விண்ணப்பத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஜெபத்தை குறித்து அவர் பேசுகிறார். ஜெபத்தை குறித்து பேசும்போது வெறுமையாக உங்கள் விண்ணப்பத்தை வைங்கன்னு சொல்லலை, உங்கள் பெட்டிஷன் என்ன அது ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு போங்கன்னு சொல்லலை. அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபம். அப்போ நம்முடைய ஜெபமே ஸ்தோத்திரத்தால் நிரம்பி இருக்கணும், நன்றியினால் நிரம்பி இருக்கணும். ஏன்னா நான் கேட்குறத கர்த்தர் கொடுக்கிறார், கொடுத்து விட்டார். நான் என்ன எதிர்பார்க்கிறனோ, தேவனிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறனோ, என்ன உதவி எதிர்பார்க்கிறனோ, என்ன ஒத்தாசை எதிர்பார்க்கிறனோ, அதை கர்த்தர் என் தேவன் கொடுத்து விட்டார். ஸோ தேவன் கொடுக்கலையே, கொடுக்க மாட்டேங்கிறாரே, இந்த மாதிரி வார்த்தையே என் வாயில் வரப்போகிறது கிடையாது. தேவன் கொடுத்து விட்டார் வார்த்தையின் அடிப்படையில். இது லா, இட்ஸ் அ லா. அவர் கொடுத்து விட்டார் என்கிற அந்த வெளிச்சத்தை பெற்று அவருக்கு நன்றி செலுத்துகிற நபர்களாய் மாற வேண்டும். ஸோ விசுவாசத்தின் விதிமுறை என்ன சொல்லுகிறதுனா, ஜெபம் சரீர உலகத்திலே நாம் கேட்கிற நன்மைகள் வந்து சேருகிறதற்கு முன்பே விசுவாசம் என்ன செய்கிறதுனா, தேவனுக்கு நன்றி செலுத்துகிறது. Faith praises God. விசுவாசம் தேவனை துதிக்கிறது. இது லா, இது இட்ஸ் அ லா. இன்னும் கண்ணில் பார்க்கல, கையில் தொடலை, பட் ஐ பிரைஸ் மை காட் பிகாஸ் ஐ காட் இட், ஐ ரிசீவ்ட் இட். மார்க் 11:24 படி ஐ ரிசீவ்ட் இட். இன்னும் என் கண்ணில் பார்க்கல, ஆனால் கர்த்தரை துதிக்கிறேன். என் தேவன் நல்லவர், நல்ல தகப்பன், என்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன். அவருக்கு ஒரு பேரே என்னன்னா, ஜெபத்தை கேட்கிறவரே. ஆகவே என்னுடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்து விட்டார். இப்போ என்ன நடக்குது? என்னுடைய இருதயம் நன்றியால் நிரம்புகிறது, என் வாய் துதியினால் நிரம்புகிறது. இது என்னை என்ன செய்கிறது? இந்த நன்றி நிறைந்த இருதயத்தோடு கர்த்தரை துதிக்க துதிக்க என்னை தேவனோடு இன்னும் நெருக்கமாய் உறவாட வைக்கிறது. துதிக்கிற மக்களெல்லாம் தேவனோடு உறவாடுகிறவர்களாக இருப்பார்கள். துதிக்கிற மக்களெல்லாம் தேவனோடுள்ள உறவிலே வளர்ந்து கொண்டே இருப்பார்கள். ஏன்னா தேவனை துதிக்க 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 நன்றி நிறைந்த இருதயத்தோடு, ரொம்ப முக்கியம். ஏதோ துதிக்கணுமேன்னு சும்மா வாயில் துதிச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை, எதையோ ஒரு புக்கை பார்த்துட்டு சோத்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்லை. நான் கேட்டதை பெற்றுக்கொண்டேன். அது மாத்திரமல்ல, எனக்காக அவர் இரத்தத்தை சிந்திருக்கிறார், எனக்காக அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார், என் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டார், என்னை உளையான சேற்றிலிருந்து தூக்கி விட்டார், அவருடைய பிள்ளையாய் என்னை மாற்றி விட்டார், நீதிமானாய் என்னை மாற்றி அவருடைய சமூகத்திலே அவருடைய பிரசன்னத்தில் நிற்கிறதுக்கு எனக்கு தகுதியை கொடுத்துட்டார். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
அவருடைய பிள்ளையாக, அவருடைய சொந்த மகனாக, மகளாக என்னை மாற்றி அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எனக்கு கொடுத்து விட்டார். இப்படி நன்றி செலுத்துறதுக்கு துதிக்கிறதுக்கும் ஆயிரமான காரணங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் நினைத்து 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 நன்றி நிறைந்த இருதயத்தோடு வாயில துதிக்கணும். பாருங்க, நம்முடைய ஆட்டிடியூடே ஒரு இட் ஷுட் பிகம் ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட்னு சொல்லுவாங்க. நன்றி நிறைந்த இருதயமாக மாறணும். வெறும் வாய் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், கண்மலையை சோத்திரம், காப்பவரை சோத்திரம், இப்படி மந்திரம் மாதிரி சொல்லலை. இந்த மந்திரம் இல்லை, உள்ளம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நிறைந்த இருதயத்தோடு கர்த்தரை துதிக்க வேண்டும். அப்படி துதிக்கிறவர்கள் தேவனோடு நெருங்குகிறார்கள். அது மாத்திரமல்ல, தேவ பிரசன்னத்தை அவர்கள் உணர்கிறார்கள், தேவ பிரசன்னத்தை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். They experience the blessing, presence of God. They enjoy the presence of God. நன்றி செலுத்துகிற மக்களை பாருங்கள், துதிக்கிற மக்கள், எப்பொழுதும் வாயில் துதி இருந்துக்கிட்டே இருக்கிற அப்படிப்பட்டவர்களை பாருங்கள். அவர்கள் தேவ பிரசன்னத்தை அனுபவிப்பார்கள். அவர்கள் வந்து உட்கார்ற இடம், அவர்கள் நிற்கிற இடம் ஆட்டோமேட்டிக்காக பிரசன்னத்தால் நிரப்பப்படும். ஏன்னா அவங்க இருதயம் நன்றியால் நிரம்பி இருக்கிறது, துதியினால் வாய் நிரம்பி இருக்கிறது. அப்படிப்பட்ட இடத்துக்கு நாம் அத்தனை பேரும் வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். துதிக்க 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 இந்த முறுமுறுக்கிற எண்ணம், கர்த்தர் மேலே கர்த்தரை குறை சொல்கிற எண்ணம், கர்த்தர் மேலே மனத்தாங்கல் அடைகிற எண்ணமெல்லாம் அருமையானவர்களே இருக்கிற இடம் தெரியாமல் ஓடிடும். முறுமுறுப்பாக அது அவங்க வீட்டுக்குள்ளே, அவங்க மைண்டுக்குள்ளே, அவங்க இருதயத்துக்குள்ளே இருக்காது. ஆவிக்குரியவர்களாய் மாறுகிறார்கள். இதுக்கு தான் இந்த விதிமுறைகளெல்லாம் நம்ம கற்றுக்கொண்டு இதை நம்முடைய வாழ்க்கையாக அபியாசிக்க வேண்டும். கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார், செய்து விட்டார். விசுவாசம் நன்றியால் நிறைந்து கர்த்தரை துதிக்கிறது. விசுவாசிக்கிற மனுஷனால தான் நன்றியால் நிறைந்து கர்த்தரை துதிக்க முடியும். இல்லைன்னா சும்மா ஒரு மத சடங்கு மாதிரி, மந்திரம் மாதிரி 100 சோத்திரம் 200 சோத்திரம்னுக்கிட்டு அது இல்லை. மந்திரம் சொல்லலை. Our heart must become a heart of gratitude, heart of thanksgiving. நம்முடைய இருதயம் நன்றி உணர்வினால் நிரம்ப வேண்டும். எனக்காக இந்த உலகத்துக்கு எனக்காக தன்னுடைய சரீரத்தில் இருந்த மொத்த இரத்தத்தையும் சிந்தி ஜீவனை கொடுத்து ஆவி உலகத்திலே எனக்காக செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். என்ன நினச்சி செஞ்சாரே, அதை நான் நினச்சி அவரை துதிக்க, அவருக்கு நன்றி செலுத்த குமாரனையே கொடுத்தவர். நான் கேட்குற இந்த தேவையை சந்திக்காமல் இருப்பது எப்படி? நான் கேட்குற இந்த சுகத்தை கொடுக்காமல் இருப்பது எப்படி? அப்படி தான் வேதம் சொல்லுகிறது. தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்கு ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஆகவே அவர் கொடுத்து விட்டார், குமாரனே கொடுத்துட்டார். வேறு எதை கொடுக்காமல் இருப்பார்? குமாரனே நமக்காக கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார். விசுவாசியுங்கள், கொடுத்து விட்டார் என்று வாய் திறந்து சொல்லுங்கள். ஆண்டவரை நீர் கொடுத்ததற்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. உங்களை தேவனோடு இந்த துதி இணைச்சிக்கிட்டே இருக்கும். தேவனோடு நெருங்க உங்களுக்கு விரோதமாய் வருகிற சத்ருவின் எல்லா சதிகளும் நிர்மூலமாகும். ஏன்னா துதிக்கு அந்த வல்லமை இருக்குது. உங்கள் வாயில் எழும்புகிற துதிக்கு அந்த வல்லமை இருக்குது. பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட குழந்தைகள் பாலகர் வாயினால் துதியை உண்டு பண்ணுகிறவர். குழந்தை துதிச்சாலே பழிகாரனும் பையனை அடங்கிடுவான்னா, நீங்கள் துதிக்கும்போது எவ்வளோ பெரிய காரியம் நடக்கும் பாருங்கள். உங்கள் வாய் துதிக்கிற வாயை பழக்கப்படுத்தும். நன்றி செலுத்துகிற இருதயம் மாறட்டும். எப்போ பார்த்தாலும் அது கிடைக்கல, இது கிடைக்கல, அது இல்லை, இது இல்லை, அதை கொடுக்கலை, இதை கொடுக்கலை, எல்லா அருமையால் இவைகளெல்லாம்
மூட்டை கட்டி குழி தோண்டி புதைங்க. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையை ஒரு வித்தியாசமான வாழ்க்கையாக, உங்கள் பார்வை ஒரு வித்தியாசமான பார்வையாக, உங்கள் எண்ணங்கள் ஒரு உயர்ந்த எண்ணங்களாக, தெய்வீகமான எண்ணங்களாக, ஆவிக்குரிய எண்ணங்களாக மாறும். தேவனை போலவே நீங்களும் பார்க்க ஆரம்பிப்பீங்க. இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். when you praise, நீங்கள் கர்த்தரை துதிக்க துதிக்க தேவன் எப்படி காரியங்களை பார்க்குறாரோ அதுபோல் நீங்களும் பார்க்குற விதத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னது போல் நீங்களும் சொல்லுவீங்க, ஒப்பு கொடுத்தார் அப்படிம்பீங்க. அதே லைனுக்கு வந்துடுவீங்க. ஒரு நேர்கோட்டுக்கு தேவனும் நீங்களும் ஒரு நேர்கோட்டுக்கு வந்துடுவீங்க. தேவனை போல பார்க்குற பார்வை, தேவனை போலவே காரியங்களை அணுகுகிற ஒரு முறை, சூழ்நிலைகளை சந்திக்கும் பொழுது தேவன் சந்திக்கிறது போலவே சந்திக்கிற ஒரு இருதயம், ஒரு முதிர்ச்சி துதிக்கிற நபர்களுக்கு உண்டாகிறது. கர்த்தரை நன்றியோடு துதிங்க. கொடுத்து விட்டார், கொடுத்து விட்டார், பெற்றுக்கொண்டீர்கள். யூ ஆல்ரெடி ரிசீவ்ட் இட் இன் ஸ்பிரிட் வேர்ல்டு. ஆவிக்குரிய உலகத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துட்டார். இப்போ கர்த்தர் கொடுக்கலையேன்னு சொல்கிறத விட்டுட்டு, ஐயோ நான் இன்னும் எடுக்காமல் இருக்கிறேனே, நான் இன்னும் சுதந்திரிக்காமல் இருக்கிறேனே, அந்த இடத்துக்கு வாங்க. இப்போ நானில் சுதந்திரிக்கணும். இப்போ நான் சுதந்திரிக்கிறதுனா இப்போ என் கையில் தான் இருக்குது. இப்போ பிரச்சனை கர்த்தர் கையில் இல்லை, பிரச்சனை கர்த்தர்கிட்ட இல்லை, பிரச்சனை என்கிட்ட இருக்குது. நான் சோம்பேறித்தனமாக இருந்துக்கிட்டு, நான் கர்த்தரை பற்றி நினைக்காம, கர்த்தரோடு உறவாடாமல், கர்த்தரை துதிக்காமல், கர்த்தருக்கு நன்றி செலுத்தாமல், கர்த்தருடைய வார்த்தைகளை பேசாமல், கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசிக்காமல் நான் இருந்துக்கிட்டு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்துக்கிட்டு, என் எண்ணமெல்லாம் கர்த்தர் 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 கொடுக்கலையே, கர்த்தர் கொடுக்கலையேன்னு கர்த்தர் மேலே பழி போடுறத நிறுத்திட்டு பாருங்கள். இந்த வசனம், இந்த லா, இந்த கோட்பாடு நம்ம எந்த இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்துது பாருங்கள். ஆயிரமான மக்கள் அருமையானவர்களே கர்த்தர் கொடுக்கலன்ற இடத்துல தான் இருக்கிறாங்க. எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு, எனக்கு செய்ய மாட்டேங்கிறாரு. இல்லை, அவர் செய்து விட்டார், அவர் கொடுத்து விட்டார். இப்போ எடுக்க வேண்டிய பொறுப்பு நம்ம பொறுப்பு. அதனால தான் புதிய ஏற்பாடு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி பல இடங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. வாக்கு தத்தங்களை விசுவாசத்தினாலும், நீ வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற, எபிரேயரில் எழுதப்பட்டிருக்கிற, நீங்கள் அசதியாயிராமல், நீங்கள் கர்த்தர் அசதியாக இருக்கிற மாதிரி இன்றைக்கி லட்ச மக்கள் யோசித்துக்கிட்டு இருக்காங்க. கர்த்தர் ஏதோ அசதியாக இருக்கிறாரு, எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு பிசாசு அநேகருடைய மனதை வஞ்சித்து வைத்திருக்கிறான். ஆனால் வேதம் வேறு மாதிரி பேசுகிறது. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுங்கள். அப்படின்னா என்னென்னா, நீங்கள் போய் சுதந்திரிங்க, அவர்களைப் போல நீங்களும் போய் சுதந்திரிங்கள். நீங்கள் தான் போய் எடுக்கணும், காணானே நீங்கள் தான் எடுக்கணும். கர்த்தர் கொடுக்கலையேன்னு வனாந்திரத்தில் உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா கதை நடக்காது. நீங்கள் எழும்ப வேண்டும், போக வேண்டும். உங்களுக்கென்று ஒரு பாதையை வைத்திருக்கிறார், ஒரு வழியை வைத்திருக்கிறார். அது என்ன வழி? துதியின் வழி. அது என்ன வழி? நன்றியின் வழி. அது என்ன வழி? வார்த்தையின் வழி. அது என்ன வழி? விசுவாசத்தின் வழி. இந்த வழியில் போய் எடுக்கணும். இப்போ பிரச்சனை நம்ம என்கிட்ட தான் இருக்குது. கர்த்தர் நல்லவர், அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஆகவே நான் சோம்பேறித்தனமாக இருக்க மாட்டேன், அசதியாக இருக்க மாட்டேன். நான் எழும்ப போகிறேன். எனக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிறத நான் போய் துதியோடும் நன்றியோடும் அதை போய் சுதந்திரித்துக் கொள்ள போகிறேன். விசுவாசத்தோடும் நீடிய பொறுமையோடும் அதை போய் சுதந்திரித்துக் கொள்ள போகிறேன். நான் சொல்லட்டுமா? துதிக்க விசுவாசம் கூட பெருக ஆரம்பிக்கும். எவ்வளவு அதிகமாக கர்த்தரை துதிக்கிறீங்களோ, எவ்வளவு அதிகமாக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறீங்களோ, உங்களுடைய விசுவாசம் பெருகி கொண்டே இருக்கும். ஏன்னா அது கிடச்சிருச்சு. கர்த்தர் கொடுத்துட்டார். நான் போய் அதை எடுக்க போகிறேன். சுதந்திரியுங்கள்,
உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் சந்ததிக்காக, சபைக்காக, உங்கள் சபைக்காக, உங்கள் பட்டணத்துக்காக, உங்கள் மாநிலத்துக்காக, உங்கள் தேசத்துக்காக சோந்தரியுங்கள். நன்மைகளை சோந்தரியுங்கள். ஆவிக்குரிய நன்மைகளை சோந்தரியுங்கள். சரீர நன்மைகளை சோந்தரியுங்கள். ஆத்துமாக்களை சோந்தரியுங்கள். யூ கேன் இன்ஹெரிட். ஜெபிப்போம். எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் வாய் துதியினால், ஸ்தோத்திரத்தினால் இந்த நாட்களில் நிரம்புவதாக. தகப்பனே, எல்லாவற்றையும் எங்கள் தேவன் எங்களுக்காக செய்து முடித்து விட்டீர் என்கிற கர்த்தாவே உணர்வு எல்லாருக்குள்ளே உண்டாகட்டும். அந்த தெய்வீக வெளிப்பாடு நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே உண்டாகட்டும். என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார். எப்பொழுது சிலுவையில் முடிந்தது என்று சொன்னாரோ அப்பொழுது எல்லாவற்றையும் செய்து முடித்து ஆவிக்குரிய உலகத்தில் வைத்திருக்கிறார். இப்போ கர்த்தர்கிட்ட பிரச்சனை இல்லை, உம்மிடத்தில் பிரச்சனை இல்லை என்பதை முதலாவது அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். நீர் நல்லவர், நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. நீர் கொடுக்கிற தகப்பன், நன்மையானவைகளை கொடுக்கிற தகப்பன். கொடுத்து விட்டீர். ஆவி உலகத்திலே அவைகள் கொடுக்கப்பட்டு விட்டது, நாங்களும் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசித்து, துதித்து, ஸ்தோத்திரித்து இவைகளெல்லாம் சுதந்திரித்து கொள்ள இந்த வார்த்தை கேட்கிற அத்தனை பேரும் சுதந்திரிக்கிறவர்களாய் கர்த்தாவை மாறுவார்களாக. முறுமுறுக்கிறவர்களாய் அல்ல, பாரப்படுகிறவர்களாய் அல்ல, அழுகிறவர்களாய் அல்ல, கர்த்தர் மேலே கசப்புள்ளவர்களாய் அல்ல, துதிக்கிறவர்களாய், நன்றி செலுத்துகிறவர்களாய், அதன் மூலமாய் சுதந்திரிக்கிறவர்களாய் அத்தனை பேரை நீர் மாற்றுகிறதுக்காய் உமக்கு நன்றி. தொடர்ந்து நீர் நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. Jesus loves you.